மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். மிடில் கிளாஸ் மக்களுக்கு சாதகமான அறிவிப்புகள் வருமா என எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் மக்களுக்கு சாதகமாக வெளியான அறிவிப்புகளில் முக்கியமான 5 அறிவிப்புகளை இந்த தொகுப்பில் காணலாம். முதலாவதாக, புதிய வரி தாக்கல் முறையில் 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இனி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய வரி விதிப்பு நடைமுறைகளில் எந்த அறிவிப்பும் வெளியாகாத சூழலில் புதிய வரி விதிப்பு முறையை ஊக்குவிக்கும் நோக்கில் 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டும் தனி நபருக்கு இனி வரி செலுத்த தேவையில்லை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதாவது மாத வருமானமாக 1 லட்சம் பெறுவோர் இதனால் பயனடைவர். இரண்டாவதாக, வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 2 வருடத்தில் இருந்து 4 வருடமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு எளிதான வகையில் புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, வீட்டு வாடகைக்கான வருமானம் 2.5 லட்சத்தை கடந்தால் அதற்கு TDS பிடித்தம் செய்யப்படும். இனி அந்த வரம்பு 2.5 லட்சத்தில் இருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நான்காவதாக, மூத்த குடிமக்களுக்கு வட்டி மீதான வருமான வரி பிடித்த வரம்பு 50,000 ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக, ஆன்லைன் தளங்களில் டெலிவரி பார்ட்னர்களாக வேலையில் இருக்கும் சுமார் 1 கோடி பேருக்கு மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் கொண்டுவரப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதன்படி அவர்களது விவரங்களை பதிவு செய்ய தனி இணையதளம் உருவாக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.